ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைய திருக்குறள், அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாளவை. இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் அள வச்சு நமக்கு கிடைக்கிற பெருமையோ இல்லை பொருளோ கண்டிப்பாக அது நம்மளை அள வச்சுட்டு போயிடும். அதே நீ மற்றவங்களுக்கு நன்மையே செஞ்சால் அதனால் உனக்கு கெட்டதே நடந்திருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அதற்கான நல்ல பலன் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த குறளுடைய விளக்கம். இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான கருப்புளுந்து வச்சு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். நம்ம அதுக்கு தேவையானது ரொம்ப சிம்பிளான பொருள் தான் நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட குட்டி லட்டு வந்திருக்காங்க, அதனால ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் அது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதான் என் சேனலை முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் அடுப்பில் கடாய் வச்சு நம்ம எடுத்துருக்க 1 கப் அளவுக்கு கருப்புளுந்து சேர்த்திக்கிறேன். அடுப்பை லோ ஹீட்லேயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதை நான் உளுந்தோட வாசனை நமக்கு நல்லா வரும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதை கருப்புளுந்துங்கிறனால நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது நமக்கு தெரியாது டிஃப்ரென்ஸ். ஸோ அதோட வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த வாசனையெல்லாம் வந்துடுச்சு, நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். பாருங்கள், உளுந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல உளுந்து மட்டும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. இது அரைச்சதுக்கப்புறமா ஏலக்காவும் நம்ம எடுத்துருக்க நாட்டு சக்கரை 1/2 கப்லேருந்து நான் 3/4 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நான் இதை சலிக்கலை, அப்படியே தான் லட்டு பண்ண போகிறேன். இல்லை உங்களுக்கு நல்லா ஃபைனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை சலிச்சு கூட நீங்கள் சேர்த்திக்கோங்க. சர்க்கரையும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போது நான் கடாய் வச்சு ஒரு 1/4 கப் ப்ளஸ் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக பொரியட்டும். இப்போ இதில் உலர் திராட்சை சேர்த்திக்கலாம். இந்த ரெண்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்தி பொரிச்சுக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இதை சேர்த்திக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்கனால நம்ம ஸ்பூனை வச்சு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கையை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்பட்டால் கூட நீங்கள் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எனக்கு அதே நெய் கரெக்டாக இருந்துச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நம்ம உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் குட்டியாக சின்ன சைஸில் தான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இல்லாதனால நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கருப்புளுந்தில். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஏதாவது ஜீரணத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாவோ, நம்ம எலும்புகளை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு லட்டு இது. குயிக்காக நம்ம பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது உங்களுக்கு பிடிக்க வரல, இதாகுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லா லட்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் கிளம்புறாரம்மா, அதனால எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு இருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.